Assalamu alaikum and hi friends, welcome to Chellam Tips. Friends, இன்னைக்கு வீடியோவில் ரொம்பவே டிஃப்ரெண்டான ஒரு கிராஃப்ட் தான் பார்க்க போகிறீங்க. இந்த மாதிரி கிளாஸ் வந்து உடஞ்சிடுச்சு அப்படின்னாக்கா நம்ம அதை தூக்கி போட்டுருவோம் இல்லையா? ஸோ அது போல் தூக்கி போட தேவையில்லை. ரொம்பவே யூனிக்கான ஒரு பீஸாக இதை நம்ம மாற்றலாம். ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். இந்த ஒடிஞ்ச கிளாஸோட மற்ற பீஸ் எல்லாமே தூக்கி போட்டாச்சு. இது வந்து கீழே அந்த பாட்டத்தோட அந்த பேஸோடு இருக்கிறதுனால இதை மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி உங்ககிட்ட ஏதாவது உடஞ்சிடுச்சு அப்படின்னாலுமே தூக்கி போடாமல் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 டிஷ்யூ எடுத்துகிட்டு நல்ல கையால் இந்த மாதிரி கசக்கிக்கோங்க. கசக்கின டிஷ்யூவை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு வச்சுக்கோங்க. அதாவது 2ஆக ஃபோல்டு பண்ணி இது போல் பிச்சு வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் தான் 1 ஸ்பூன் ஒயிட் ஃபெவிகாலுக்கு 2 ஸ்பூன் வாட்டர் மிக்ஸ் பண்ணி அதை வந்து நான் இதில் அப்ளை பண்ணுறேன். இந்த கிளாஸோட இந்த மேல் சைடில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த மேல் சைடை வந்து கவர் பண்ணிக்கலாம். ரொம்பவே கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். குட்டீஸ் எல்லாமே பக்கத்தில் வச்சுக்காதீங்க இந்த மாதிரி கிளாஸோடு நம்ம கிராஃப்ட் பண்ணும்போது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக நல்ல ஒரு ஃபோல்டிங்காக மேலே வந்து நல்ல மொத்தமாக இந்த மாதிரி டிஷ்யூ வச்சு நம்ம வந்து திரும்பியும் இந்த ஒயிட் ஃபெவிகால் கலந்து வச்சுருக்க அந்த தண்ணியை தொட்டு தொட்டு அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம். முதல்ல இந்த மேலே இருக்க அந்த ஷார்ப்பான சைடு எல்லாமே இதே மாதிரி நம்ம நல்லா ஒட்டிக்கலாம். ஒரு 4 லேயர் 5 லேயர் எத்தனை லேயர் வேணாலுமே மேலே வந்து நல்லா திக்காக கொடுத்துக்கோங்க. அப்போ வந்து நமக்கு வந்து கையை வந்து கிழிக்காமல் இருக்கும், சேஃப்டியாக இருக்கும். அதுக்காக தான் அகெயின் அது மேலே டிஷ்யூ வச்சுட்டு கூட நீங்கள் வந்து அந்த ஃபெவிகால் வாட்டர் இருக்கு இல்லையா? ஸோ அதை வந்து அப்ளை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா திக்காக பிடிச்சிக்கும். உடஞ்சி போன கிளாஸை நம்ம தூக்கி போடாமல் இவ்வளோ பண்ணணுமா அப்படின்ட்டு நினைக்கலாம். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இதோட லுக் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்மளே வந்துட்டு உடைச்சா கூட இந்த அளவுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு டெக்ஸ்சர் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. அதுவே ஒடிஞ்சிருக்கும் போது ரொம்பவே அழகான ஒரு லுக் வந்து கிடைச்சிருக்கு. அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டிஷ்யூ கோட்டிங் கொடுத்து அது வந்து நல்லா காஞ்சிடுச்சு. காஞ்சதுக்கப்புறம் இந்த கிளாஸை வந்து நம்ம டெக்கோர் பண்ண போகிறோம். டெக்கோர் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து மணி முத்து எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. என்கிட்ட இந்த சிப்பிகள் இருக்குது. ஸோ அதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி டெக்கோர் பண்ண போகிறோம். ஸோ வாங்க என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். கொஞ்சம் ஹாட் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி சங்கு, அதாவது ஒரு அன்ஈவனான சேஃபில் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி சங்கு எல்லாமே கிடச்சிச்சின்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அது எல்லாமே ஒட்டிட்டு நம்ம வந்து பெயிண்ட் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இந்த கிராஃப்ட்டுக்கு யூஸ் பண்ணியிருக்க இந்த சிப்பி சங்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே உடஞ்சது தான். ஒன்றுமே வந்து முழுசாக இருக்கும்னு சொல்ல முடியாது. எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் உடஞ்சதாக தான் இருக்கும். ஸோ உடைஞ்சதை கூட நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கிராஃப்ட்டுக்கு பார்க்கையில் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி சங்கு சிப்பி தான் வச்சு இதை ரெடி பண்ணணுன்ட்டு இல்லை. ஏதாவது முத்து மணி அந்த மாதிரி இல்லை கிளே அதெல்லாம் வச்சு கூட நீங்கள் வந்து அழகாக இதை ரெடி பண்ணலாம். ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த சிப்பிக்குள்ளே பார்த்தீங்கன்னா முத்து இருக்க மாதிரி நான் உள்ளுக்குள்ளே இந்த பீட்ஸ் வந்து போட்டுக்கிறேன். அவ்வளோதான். அடுத்து நம்ம வந்து எப்பயும் போல் பிளாக் பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக வந்து பிளாக் பெயிண்ட் பண்ணிக்கலாம். பிளாக் கலர் பெயிண்ட்டோட அக்ரிலிக் பெயிண்ட்டோட நான் வந்து வாட்டர் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ வந்து நம்ம அடிக்கும்போது நல்லா ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே படும் ஈவனாக. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் கூட கேப் இடுக்கு எதுவுமே விடாமல் ஃபுல்லாக வந்து பிளாக் கலர் பெயிண்ட் பண்ணிக்கணும். உள்ளேயுமே அதே போல் பிளாக் கலர் பெயிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணியாச்சு. இது வந்து கொஞ்சம் நேரம் போல் அப்படியே காயட்டும். இப்போ நல்லா காஞ்சிடுச்சு. இதில் வந்துட்டு நம்ம அடுத்தது பெயிண்ட் பண்ண போகிறோம். என்ன கலர் அப்படின்னாக்கா கோல்டு கலர், அப்படி இல்லைன்னா சில்வர் கலர், உங்களோட ஆப்ஷன் தான். எனக்கு வந்து கோல்டு ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் கோல்டு கலர் யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு சில்வர் கலர் பிடிக்கும் அப்படின்னாக்கா சில்வர் கலர் யூஸ் பண்ணிக்கோங்க. ப்ரஷ்ஷாலேயே தொட்டுட்டு லைட்டாக இந்த மாதிரி அங்கங்கே படுற மாதிரி பெயிண்ட் பண்ணுங்கள். என்ன பெயிண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் கேட்பீங்க. அக்ரிலிக் கம்பெனியில் மெட்டாலிக் கோல்டு கலர் பெயிண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுலேயே வந்துட்டு சில்வர் கிடைக்கும். சில்வர் வந்துட்டு தூள் மாதிரியும் அதோ பொடி மாதிரியும் இருக்கும். அதுவுமே நம்ம யூஸ் பண்ணலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மேல் சைடில் மட்டும் கொஞ்சம் நல்ல திக்காக இந்த மாதிரி கோல்டு கலர் பெயிண்ட் வந்து அடித்து விட்டுக்கோங்க. அப்போ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும்.
இந்த கிளாஸோட உள் சைட் பார்த்தீங்கன்னா லைட்டாக கோல்டு கலர் வந்துட்டு அப்ளை பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். நம்மளோட கேண்டில் ஹோல்டர் ரொம்ப அழகாக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப யூனிக்காக இருக்குது பாருங்கள். நம்ம ஒரு ஷாப்பில் போயிட்டு இந்த மாதிரி ஒரு யூனிக்கான ஒரு பீஸ் இருந்துச்சுன்னா நமக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா, அதை நம்ம வாங்கணும்னு நினைப்போம். ஸோ அந்த மாதிரி தான் இந்த உடஞ்சி போன வேஸ்ட் அப்படின்ட்டு தூக்கி போடக்கூடிய இந்த கிளாஸ் வந்து ரெடி ஆகிருக்கு. இது வந்துட்டு உடஞ்ச அந்த டெக்ஸ்சர் பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. ஸோ ரொம்பவே அழகான ஒரு கேண்டில் ஹோல்டர் ரெடி பண்ணியாச்சு வேஸ்ட்டாக தூக்கி போடுற கிளாஸ்லேருந்து. ஸோ இப்போ வந்து உள்ளுக்குள்ளே பேட்டரியில் எரியக்கூடிய ஒரு கேண்டில் தான் வச்சுருக்கோம். நம்ம வந்து நார்மலாக மெழுகுவத்தி கூட இதில் வைக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து இந்த யூனிக்கான ஐடியா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது செய்கிறதுக்கு இந்த சிப்பிகள் இருக்கணும் அப்படிங்கிற தேவையில்லாம். உங்ககிட்ட இருக்கிற மணி முத்து எது இருக்கோ உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ரெடி பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். நம்ம சேனலில் நிறைய வேஸ்ட் திங்ஸ் ரீயூஸ்ஃபுல் ஐடியாஸ் வந்திருக்கு. அந்த மாதிரி ஐடியாஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காம வந்து கமெண்ட் செக்ஷனில் என்னோட தெரியப்படுத்துங்க. நாளை ஒரு புதிய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.